அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்பிற்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் டாக்டர் உமர் மேலும் 2 கார்களை வாங்கியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? டெல்லி செங்கோட்டை வாயில் அருகே நேற்று முன்தினம் நிகழ்த்தப்பட்ட கார் வெடிப்பு சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழலில் விசாரணை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த வெடி நிகழ்வை நிகழ்த்தியிருக்கக்கூடிய மருத்துவர் உமர் அவர் பயன்படுத்தக்கூடிய i20 காரை வாங்கிய அந்த கார் விற்பனையான புரோக்கர் சோனு என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல அவர் மேலும் ஒரு புதிய தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது மருத்துவர் உமர் மற்றும் அவர் சகோதரர்கள் சேர்ந்து மேலும் 2 கார்களை வாங்கியிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. மற்றும் 3 கார்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு கார் டெல்லி i20 கார். அந்த கார் தான் நேற்று முன்தினம் டெல்லியில வெடிக்க செய்து பெரிய ஒரு சதி செயலை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 கார்கள் வாங்கப்பட்டதா சொல்லக்கூடிய சூழல்ல அந்த கார்கள் எங்க இருக்கின்றன, அந்த கார்களும் இதுபோல் சதி செயலுக்காக பயன்படுத்துவது திட்டமிடப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த விவகாரத்தை தொடர்பு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், சதி செயலுக்கு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ஒவ்வொருவரையும் புலனாய்வு அமைப்பினர் விசாரித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நேற்று முன்தினம் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த பகுதியில் தங்கியிருக்கிறார்கள், அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் உள்ளிட்டவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்ட இடங்கள்ல இவர்கள் வாடகை குடியிருந்திருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு அருகில் இருக்கின்றவர்கள், அதே போல அந்த வீட்டிலே வாடகை கொடுத்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் ஒவ்வொருவரும் நடத்தப்படக்கூடிய விசாரணையில அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த அடிப்படையில வெள்ளை நிற i20 கார் தான் இந்த நாசகர செயலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த i20 கார் என்பது ஏற்கனவே பல உரிமையாளர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த காரை இறுதியாக உமர் பெற்று இந்த சதி செயலுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அந்த கார் மட்டும் இல்லாம மேலும் கூடுதல் 2 கார்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பது தற்போது அண்மை தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணைகள்ல பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்படக்கூடிய சூழல்ல அது அனைத்தையும் முறையாக விசாரித்து மேலும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணிவர்களும் சென்று பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை உறுதி கொண்டிருப்பதாக புலனாய்வு அமைப்பினுடைய தகவல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.